குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகூர்ல சாராய கடத்தல் செயல்ல ஈடுபட்டதா சொல்லி 3 பெண்கள் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 300 மது பாட்டில்கள், 55 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் முழுக்கவே சாராயம் தயாரிப்பு, கடத்தல் மற்றும் விற்பனை சம்பவங்களை தடுக்கும் வகையில நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தனிப்படை போலீசார் இது தொடர்பான தீவிர சோதனையில ஈடுபட்டு வராங்க. இந்த சூழல தான் நாகூர் புது பேருந்து நிலையம் பகுதியில 3 பெண்கள் சந்தேகத்துக்கிடம்படியா நின்னதா கூறப்படுது. அவங்க கையில 2 பைகள் இருந்த சூழல்ல திடீர்னு அவங்க ஒரு ஆட்டோல ஏறி போயிருந்திருக்காங்களாம். அப்பதான் சந்தேகம் அடைஞ்ச தனிப்படை போலீசார் அந்த பெண்களை மடக்கி பிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க கிட்ட தீவிர சோதனையில் ஈடுபட்டப்பதான் அவங்க சாராயம் கடத்தல்ல ஈடுபட்டது தெரிய வந்ததா கூறப்படுது. அந்த பெண்கள் கிட்ட இருந்து 300 மது பாட்டில்கள், 55 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதா கூறப்படுது. இது தவிர அந்த ஆட்டோவையும் போலீசார் பறிமுதல் செஞ்சு நாகூர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில அந்த பெண்கள் நாகை மருந்து கொத்தல தெருவை சேர்ந்த 34 வயதான தீபா, 40 வயதான முத்துலட்சுமி, 49 வயதான அதிர்ஷ்டகுமாரி அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த 3 பெண்கள் கிட்டையும் போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. மேலும் ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜன் அப்படின்றவரையும் போலீசார் கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்படி சாராய கடத்தல ஈடுபட்டதா சொல்லி 3 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.